எதிரும் புதிருமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார் ஜனநாயக கூட்டணி. நானே இணையும் தான் சொல்றேன், அவர் இணையும் சொன்னா என்ன செய்யலாம்ல. அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றங்கள் மாபெரும் வெற்றி அடையும். நான் ரெடி. டிடிவி தினகரன் அவர்களும் அவருடைய அருமை எடப்பாடி பழனிசாமி ரெடியா கேட்டு நான் பல தடவை சொல்லிட்டு தம்பி, உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. இது அன்னைக்கு தினம் கேட்டு இருக்காரு, இன்னைக்கே கேட்டாரு. 3-4 வருஷமா கேட்டுதான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு. திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. எந்த புது கட்சியும் தொடங்க என்ன எனக்கு இல்லை. அது அவரை தான் கேட்கணும், நீங்க அவரை போய் கேளுங்க சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்கு. இது பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, ஒரு பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்ல. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் விளைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல கட்சியிலிருந்து விலகி அதிமுக சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விளையம் பயிர் முறையிலே தெரியுமாங்க. அது மாதிரி வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு இதுவே ஒரு அறிகுறி.